சீரியஸ் படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பட்ஜெட்டை குறைவா வச்சுக்கணுமா? அந்த மாதிரி வாட் ஆர் சம் ரூல்ஸ்? இல்லை, நம்பர்ஸை மைண்டில் வைக்காம, நம்பர்ஸை மைண்டே வைக்கணும். மைண்டில் வைக்காம, அதான் நம்பர்ஸ் மீன்ஸ் நமக்கு இது வந்துடும் அது வந்துரும் அப்படின்னு மைண்டில் வைக்காம, கதை என்ன கேட்குதோ அதை பண்ணோம்னா அது ஒன்று செய்யும் சார். இப்போ விசாரணையெல்லாம் வந்து நல்லா தான் போச்சு. அதுக்கு பிறகு நம்ம ஆஸ்காருக்கு போய் கேம்பெயின் பண்ணது கொஞ்சம் செலவு பண்ணோன்னு சார் சொன்னாங்க அன்றைக்கி 10வது வருஷம் மீட்டிங்கில். அதுதான் நமக்கு செலவாக இருந்தது தவிர மற்றபடி பண்ணதுக்கான விஷயங்கள் அது எப்பவுமே கொடுத்துரும் சார். ஸோ அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இப்போ. கண்டிப்பாக தியேட்டரில் ஒரு சீரியஸான ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக சார். சார் கிட்டத்தட்ட 900 பேர் 1000 பேர் உட்கார்ற தேட்டர் அது வெனிஸில். படம் முடிகிற வரைக்கும் பின் ட்ராப் சைலன்ஸ். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் எழுந்து நிற்கிறோம். ஒரு நிமிஷத்தில் நிறுத்திடுவாங்க. அப்படி கைத்தட்டல் அப்படி குறையும் போது நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சா திரும்ப ரைஸ் ஆகுது, திரும்ப நிறுத்துறாங்க, திரும்ப ரைஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் வெற்றி சார் என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில கனி அப்படின்னாரு. சார் எனக்கும் தெரில சார் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நிஜமாக உண்மையாக உருத்தோட ரத்தனம் சதயமாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கும்போது அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க சார். இந்த போனால் போகுது ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணோம், அப்படியே இந்த பக்கம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அங்கிட்டு சினிமா பண்ணுவோம், இதை வந்து இந்த காரணத்துக்காக தான் சினிமாவுக்கு வந்தோம் இப்படின்றவங்க தனியாக தெரிவாங்க சார். தனியாக தெரிஞ்சிடும். அது அழகாக புறக்கணிக்கப்படும், அழகாக தள்ளி விட்டுறப்படும். உண்மையாக உழைக்கிறவங்கள எப்போவுமே சினிமா விட்டதே இல்லை சார். இப்போ அந்த உண்மையாக உழைக்கிறவங்க அவங்க ஒரு சைடில் இருக்காங்க, நீங்கள் அந்த இன்னொரு சைடு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா போவேன். நீ போங்க அது நீ இதில் நான் அதில் பாகுபாடெல்லாம் பார்க்குறது சார் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து என்னென்னா தவிர்க்க முடியாத ஒரு மனிதர் அங்கேருந்து கூப்பிடுவார். சரி வாங்க போவோம். இல்லை நீ இந்த இடத்துல உன் பேரை சொன்னதுனால தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருக்கு, நீ வந்து நின்றுட்டேன்னா போதும் அப்படின்னா சரி வா நான் எதுக்கு ஒன்று. ஆனால் உள்ளே போகும்போதே தெரியும் இது ஒன்றும் தேராதே, இவன் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்லாம் தோணும். ஆனால் வேறு வழி இல்லாமல் போய் நிற்பேன். பட் நீங்கள் பணத்துக்காக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார். பணத்துக்காக மீன்ஸ் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் கிடையாது சார். நான் நிறைய பெரிய ஹீரோஸ் படங்கள் எல்லாமே வந்து என்னென்னா சார் ரொம்ப சௌரியங்களோடு கூடிய படங்களாக இருக்கும் சார். எப்படின்னா சார் அந்த ஹீரோ 11 மணிக்கு வராருன்னா நம்ம 11 மணிக்கு போனால் போதும். அவர் 4 மணிக்கு போயிட்டாருன்னா நம்மளை 4 மணிக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கு இடைவெளி நிறையா இருக்கும். நம்ம அதில் உட்காந்து எழுதலாம், படிக்கலாம், நல்ல சம்பளம் தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு சில ப்ராடக்ட்டுக்கு போவோம், காலைல 7 மணிக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் போவாங்க. இங்கே நமக்கு சம்பளம் இருக்காது, ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் போய் பண்ணுவேன் சார். சூப்பர் ஆன்சர். ஐயோ இந்த வியூ பாயிண்ட் நான் பார்க்கவே இல்லை. வெரி குட் ஆன்சர். பிகாஸ் நீங்கள் சொன்னது வந்து ஆக்சுவலி கரெக்ட். பிகாஸ் நிறைய பெரிய ஹீரோக்கள் வந்து எல்லாமே அவங்கள சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். வேற ஆமாம். ஸோ அது வந்து இப்போ கூட ஒரு படம் சார், பெரிய ஹீரோ, நான் 140 நாள் நடித்தேன் படத்தில். நான் 5 நிமிஷம் இருந்தாங்க, பெரிய விஷயம். ஆனால் இது எடுக்கும் போதே எனக்கு தெரியும் ரோப்பில் கட்டி தொங்க விடுறாங்க, பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஏன்னா அதில் ஹீரோ இல்லையே. நான் அதையும் கேட்குறேன் டேரக்டர்கிட்ட, ஹீரோ இல்லையே, இது வராதே, எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா, இல்லை வரும் நடிங்க அப்படின்னாரு. நான் சொன்னது தான் நடந்தது. பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சே தான் பண்ணுவோம். சரி பரவாயில்ல வரட்டும் போட்டோம்.